நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதவியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர சங்கடகர சதுஷ்டி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தை மாதம் என்று சொன்னாலே அது சிறப்புக்குரிய மாதம் என்று எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக தான் இருக்கிறது. இதை தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுஷ்டி என்பது வருகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுஷ்டி என்பது நம்மளுடைய கஷ்டங்களை நிற்கக்கூடிய ஒரு சதுஷ்டியாக தான் இருக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுஷ்டி என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்கவும் உதவும். அப்படி பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயக பெருமான வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது இந்த வழிபாட்டை சங்கடகர சதுஷ்டி நாளான ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் மாலை 4 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் அரச மர இலை அல்லது வெற்றிலையில் விநாயக பெருமான மஞ்சளில் நீங்கள் பிடித்து வைத்து கொண்டீங்களோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாசனை நிறைந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அவருக்கு மிகவும் உகந்த அருகம்புள்ளையை நீங்கள் வைக்கலாம். விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை சுண்டலை நீங்கள் வைக்கலாம். விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை நீங்கள் வைக்கலாம். இதோடு ஒரு ஆச்சு வெள்ளத்தையும் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தையும் வையுங்கள். இப்படி வைத்துட்டு அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரங்களாக அதுவும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரம் 2 மந்திரங்கள் இருக்கிறது. அந்த மந்திரத்தை 2 மந்திரங்களையும் 108 முறை கூறி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். எப்படி நீங்கள் செய்து முடித்து விட்டு தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை மஞ்சள் பிள்ளையாருக்கு சிறிதளவு அபிஷேகம் செய்யுங்கள். மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மஞ்சளானது கரைந்து கீழே வரும். அப்படி கரைந்து வரக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்து உங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கைப்பூர தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு விநாயக பெருமானுக்கு வைத்த அந்த அச்சு வெள்ளத்தை எடுத்துட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் அல்லது ஆலமரத்துக்கு அடியில் நீங்கள் வைத்து விடணும். வேறு எதுவும் அதை செய்யக்கூடாது. வெள்ளை மொச்சை மற்றும் அந்த மோதகம் இருக்கு அதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம். மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று நாம் எடுத்து வைத்த அந்த மஞ்சள் பிள்ளையாரின் சிறிதளவு மஞ்சளை எடுத்து அதனுடன் 5 ரூபாய் நாணயத்தையும் வைத்து பணம் வைக்கும் இடத்துல வைத்து விடணும். மீதம் இருக்கக்கூடிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா துளசி செடியிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செடியிலேயோ கால்படாதபடி நீங்கள் போட்டு விடணும். இப்போ நாங்கள் அந்த 2 மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓம் வக்ரதுண்டாய தீம் நம, அதாவது பார்த்தீங்கன்னா ஓம் வக்ரதுண்டாய தீம் நம, இதுதான் அந்த முதலாவது மந்திரம். மற்றது லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய கணபதியே வர வரத ஐர்வஜனம் மே வசமாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முழு மனதோடு வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுஷ்டி நாளன்று இந்த மந்திரங்களை கூறி விநாயக பெருமான வழிபாடு செய்ய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பணவசியம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.